அடுத்த வசனங்கள், ஹவாரிகள் இவ்வாறு கேட்டதையும் நினைவு கூறுங்கள். மரியமின் குமாரர் ஈசாவே, உம்முடைய இறைவனால் வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை எங்களுக்கு இறக்கி வைக்க முடியுமா? அதற்கு ஈசா, நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்று பதில் தந்தார். அந்த ஹவாரின்கள் என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது சரியாகப்படுது, ஆனால் எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வானத்திலேருந்து உணவு வந்தது, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு வானத்திலேருந்து ஒரு உணவு உங்களால் இறக்கி வைக்க முடியுமா? ஒரு உணவு தட்டு வானத்திலேருந்து இறங்கணும். இதான் சொன்னல, இந்த சூறாவுடைய நேமே அதுதான், அல் மாயிதா. எப்படி இறக்கி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே ஈசா நபி என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், இது ஒரு மூமின் இப்படி கேட்கக்கூடாது, கடவுளை சோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. பிஸ்மில்லா சொல்லிட்டு நீ பாட்டுக்கு குண்டால் அடுப்பு பற்ற வச்சு நீ உக்காந்தேன்னு வச்சுக்கோ, எப்படியும் அல்லாஹ் காப்பாற்றிடுவான் பட்டக்ஸ் அப்படின்னா, அதுக்கப்புறம் பட்டக்ஸ் வெந்துடும். சரியா? பெரிய கேஸ் அடுப்பு பற்ற வச்சுட்டு பிஸ்மில்லா சொல்லியிருக்கான், அல்லாவின் பெயரால் அமர்கிறேன் அப்படின்னு அமர்ந்தீங்கன்னா கறிகட்ட ஆகிட்டு போயிடுவேன். இது மாதிரி அல்லாஹ் டெஸ்ட்டெல்லாம் பண்ண சொல்லலை. சரியா? அதனால் இந்த நாத்தியர்கள் என்னம்பாங்க, அல்லாஹ் சக்தி வாழ்ந்தவன் தானே, நீ இது பண்ணு, கரண்டில் கைவிடு, அதை பண்ணு, இதை பண்ணும்பாங்க. அதாவது இது மாதிரி நம்மளை குழப்பத்தில் அடுத்துவாங்க. அப்போ நம்ம என்ன, அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது தானே அப்படின்ட்டு. அல்லாஹ் இது நபிமார்களுக்கு தான் செஞ்சு காட்டுவான். புரியுதா? இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு காட்டணுங்கிறது அவசியம் இல்லை. செடியாக அற்புதம்டா மண்ணாங்கட்டி, போய் பாடுறா, என்ன அற்புதம். ஒரு கொட்டையை போடுற இவ்வளோ வெளியே வருது. ஒரு ஆலமரம், அதோடைய விதை இருக்கிறதுலே சின்னது, அது வருது கிட்டத்தட்ட 5 டன் 5000 கிலோ மரம் அதுலேருந்து வருது. இந்த ஆலமரத்தை வெட்டிட்டீங்கன்னா இது அந்த விதை போடுறதுக்கு முன்னாடி அது மண் எப்படி இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இந்த 5000 கிலோ கட்டை வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? செம்மரம் வெட்டி போடுறீங்களா, எங்கேருந்து வந்துச்சு செம்மரம்? பூமியில் என்ன குறைஞ்சது? இதுக்கு விளக்கம் சொல்லு. ஏன் தென்னை மரத்தில் மாங்காய் வராது? அதுக்கு விளக்கம் சொல்லு. தென்னை மரத்தில் அது ஏன்னு வருது, அது எங்களுக்கே தெரியும். தென்னை மரத்தில் மாங்காய் வர வைடா, நீ வர வையே. இது அல்லாவுடைய ஏற்பாடு. இதே தான் ஈசா நபி சொன்ன, மூசா நபி இப்ராஹிம் நபி சொன்ன மாதிரி தான், என் இறைவன் சூரியனை இங்கேருந்து கொண்டு வரான், நீங்களாம் பெரிய அப்பாட்டக்கர் இருந்தால் இங்கேருந்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஆர்டர் போடுறீங்களா இயற்கைக்கு? புரியுதா? சூரியனில் விட்டமின் டி உள்ளது, அது கண்டுபிடிச்சவன் நீ. விட்டமின் டி வச்சவன் யார்? ஏன் நீ மாற்ற? கால்சியம் வையன், புரோட்டீன் வையன் சூரியனில். புரியுதா? நீ தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆயிலட் இல்லை. ஒரு துரும்பு நீ, உனக்கு தகுதியே கிடையாது. அப்போ இந்த இடத்துல அவங்க கேட்குறாங்க, தட்டு கொண்டாங்க வானத்தில். அப்போ அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். இது பயங்கரமான வார்த்தை. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கெல்லாம் என்ன கிடச்சது? டமார், இடி சத்தம், டப், என்ன கிடைச்சது? அப்படி செத்துட்டாங்க. புரியுதா? அல்லாவெல்லாம் டெஸ்ட் வச்சு அடி காலி பண்ணிடுவான். இவங்களெல்லாம் ஏன் தெரியுமா விட்டான்? வெளியூர் வாசிங்க. அந்த பறவை செஞ்சது, அந்த செத்தவங்களுக்கு உயிர் கொடுத்தது, அதெல்லாம் இவங்க கண்ணில் பார்க்கல.